வணக்கம். இது தமிழ் வழி வேதியியல். புறப்பரப்பு வேதியியலில் வினைவேக மாற்றம் அப்படிங்கிற ஒரு பாடப்பகுதியை நம்ம பார்க்க போகிறோம். சரியா? இப்போது இந்த வினைவேக மாற்றம்னா என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா, இந்த தமிழில் பிரித்தெழுதுகன்னு ஒன்று பண்ணுவோம் இல்லையா? அதே மாதிரி இந்த வினைவேக மாற்றத்தை பிரித்து பாருங்களேன். வினை கூட்டல் வேகம் கூட்டல் மாற்றம். சரியா? ஒரு வினையோட வேகத்தை மாற்றக்கூடிய சேர்மங்களுக்கு வினைவேக மாற்றம்னு பேர். சரியா? அது இல்லாமல் அந்த நிகழ்ச்சிக்கு வினைவேக மாற்றம்னு பேர், அந்த பொருள்களுக்கு வினைவேக மாற்றிகள்னு பேர். சரியா? 1836 பெர்சிலியஸ் அப்படிங்கிற அறிஞர் தான் இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி இருக்கிறத கண்டுபிடிக்கிறார். எப்படின்னா, சில வினை நடக்கிறப்ப ஒரு குறிப்பிட்ட சேர்மம் அதுக்குள்ளே சேர்க்குறப்ப அது வினை வேகத்தை, அந்த வினை வேகமாக நடந்துச்சு அப்படிங்கிறத அவர் கண்டுபிடிக்கிறார். ஆனால் முக்கியமாக என்ன, அதில் கூடவே ஒரு விஷயம் நோட் பண்ணணும்னா, அந்த சேர்மங்கள் எந்த விதமான வேதி மாற்றத்துக்கும் உட்படாது. புரியுதா? அதாவது அதோட ஒரே ரோல் என்னென்னா, அந்த வினையோட வேகத்தை அதிகமாக்கும். மற்றபடி அந்த வினையில் அது ஈடுபடாது, அது மாறாது. அது என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி தான் நமக்கு கடைசியில் கிடைக்கும். ஸோ அது மாதிரி இருக்கிறத இந்த பெர்சிலியஸ் அப்படிங்கிற அறிஞர் தான் கண்டுபிடிக்கிறாரு. அதனால் அவர் அதை வினைவேக மாற்றின்னு பேர் வச்சவரும் அவர் தான். ஃபஸ்ட்டு வினை வேகத்தை அதிகமாக்குற பொருள்களை தான் கண்டுபிடிச்சாங்க. அதுக்கப்புறம் போக போக ஒரு வினையோட வேகத்தை குறைக்கக்கூடிய பொருள்கள் இருக்கிறதையும் கண்டுபிடிச்சாங்க. அதனால் நம்ம ஒரு காமனாக எப்படி நம்ம அதனுடைய வரையறையை சொல்லலாம், வினைவேக மாற்றினா என்னன்னு சொல்லலாம்னா, தாமாக அதுவாக எந்தவித மாற்றத்திற்கும் ஒரு வினையோட வேகத்தை மாற்றுறது அப்படின்னா என்னது? ஒன்று அதிகமாக்கலாம், இல்லை குறைக்கலாம். ஸோ அந்த மாதிரி மாற்றி அமைக்கும் பொருள்களுக்கு அந்த சேர்மத்துக்கு வினைவேக மாற்றின்னு பேர். அந்த நிகழ்ச்சிக்கு வினைவேக மாற்றம்னு பேர். சரியா? ரைட். இப்போ இந்த வினைவேக மாற்றத்தை நம்ம வேறு வேறு விதமாக பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு ஊக்க வினைவேக மாற்றம், தளர்வு வினைவேக மாற்றம், தன் வினைவேக மாற்றம். இப்போ இது அந்த நம்ம பயன்படுத்துகிறோம்ல வினைவேக மாற்றி, அதை பொறுத்து அந்த வினைவேக மாற்றியை மட்டும் வச்சுட்டு இந்த வகைப்படுத்துதல். இப்போ ஃபஸ்ட்டு ஊக்க வினைவேக மாற்றம். அப்போ ஊக்கம் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஊக்கப்படுத்துறது அப்படின்னா அதிகப்படுத்துறது. அப்போது ஒரு வினைவேக மாற்றி ஒரு வினையில் வினை வேகத்தை அதிகமாக்குச்சுன்னா, வினை வேகம் அதிகமானால் அப்போ என்ன பொருள் அங்கே யூஸ் பண்ணுவோம்? அந்த பொருளுக்கு ஊக்க வினைவேக மாற்றின்னு பேர். சரியா? ஒரு வினையில் ஒரு வினைவேக மாற்றியை யூஸ் பண்ணுறோம். அந்த வினைவேக மாற்றி தான் சொல்லியிருக்கேன். வினையோட வேகத்தை அதிகமாக்குச்சுன்னா அது ஊக்க வினைவேக மாற்றி. சரியா? சப்போஸ் அந்த வினைவேக மாற்றி அந்த வினையோட வேகத்தை குறைச்சிச்சின்னா அது தளர்வு வினைவேக மாற்றி. அந்த நிகழ்ச்சிக்கு தளர்வு வினைவேக மாற்றம்னு பேர். புரியுதா? தளர்வு வினைவேக மாற்றி அந்த நிகழ்ச்சிக்கு மாற்றம். இங்கேயும் அதே தான், ஊக்க வினைவேக மாற்றி அந்த நிகழ்ச்சிக்கு ஊக்க வினைவேக மாற்றம். இப்போ இந்த ஊக்க வினைவேக மாற்றிக்கு ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்குறேன். இப்போது ஹேபர் முறைன்னு சொல்லுவோம். ஹேபர் முறை அப்படின்னு சொன்னாலே அது அமோனியா தயாரித்தல். சரியா? அமோனியா தயாரித்தல், அதாவது நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வினை புரிந்து அமோனியா உருவாகிற வினையில் இப்போ பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? இங்கே 2NH3 2க்காக போட்டுறோம். 2 3s are 6H2, அப்போ 3 போட்டுறோம். ஸோ இந்த வினையில் பார்த்திங்கன்னா இரும்பு தான் என்னது? ஊக்க வினைவேக மாற்றி. ஏன்னா இரும்பு என்ன பண்ணுது? இந்த வினையோட வேகத்தை அதிகமாக்குது.
அதே மாதிரி தொடுமுறை, இந்த முறைக்கு பேர் வந்து தொடுமுறை. ஆக்சுவலாக இந்த முறையில் என்ன, தொடுமுறையில் என்ன தயாரிப்போம்னா SO3 தயாரித்தல். சரியா? அந்த முறைக்கு பேர் தொடுமுறைன்னு பேர். இங்கே வந்து SO2 கூட O2 சேருது. அதுக்கு வினையூக்கி பார்த்திங்கன்னா பிளாட்டினம். அப்போ SO3 உண்டாகுது. ரைட்டா? இப்போ இங்கே 2 போடுறோம். அப்போ 2 3 6, எஸ் வந்து 2 ஆயிடுச்சு. ஸோ இங்கே 2 போட்டாச்சு. அப்போ சல்ஃபர் டை ஆக்சைடு ஆக்சிஜனேற்றம் அடைந்து சல்ஃபர் ட்ரைஆக்சைடாக மாறும். அந்த வினைக்கு தொடுமுறைன்னு பேர். அந்த தொடுமுறையில் நம்ம எதை பயன்படுத்துகிறோம்? பிளாட்டினத்தை பயன்படுறோம். இந்த பிளாட்டினம் இந்த வினையோட வேகத்தை அதிகமாக்கும். அதனால் அது ஊக்க வினைவேக மாற்றி. இந்த நிகழ்ச்சிக்கு ஊக்க வினைவேக மாற்றம்னு பேர். இப்போ தளர்வு வினைவேக மாற்றிக்கு வருவோம். தளர்வு வினைவேக மாற்றினா ஒரு வினையோட வேகத்தை குறைக்கும். சரியா? இப்போ இந்த தளர்வு வினைவேக மாற்றிக்கு எடுத்துக்காட்டு பார்ப்போம். சோடியம் சல்ஃபைட் Na2SO3 இது வந்து ஆக்சிஜனேற்றம் அடைஞ்சு சோடியம் சல்ஃபேட்டாக மாறுது இல்லையா? அப்போ இதை இங்கே 2 இங்கே 2 போட்டோம்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வினையில் ஆல்கஹால் இந்த ஆல்கஹால் வந்து என்ன பண்ணும்? இந்த வினையோட வேகத்தை குறைச்சிரும். அதே மாதிரி ஹைட்ரஜன் பெராக்சைடு வந்து நீராகவும் ஆக்சிஜனாகவும் சிதையுது. 2H2O கரெக்டாக இருக்கும். 2H2O to 2H2O. இந்த வினையில் கிளிசரின் இந்த கிளிசரின் அல்லது கிளிசரால் ரெண்டும் ஒன்று தான். இந்த கிளிசரின் என்ன பண்ணுது? இந்த வினையோட வேகத்தை குறைச்சிருது. அதே மாதிரி குளோரோஃபார்ம் CHCl3னா குளோரோஃபார்ம் ஆக்சிஜனேற்றம் அடைந்து COCl2வையும் H2Oவையும் Cl2வையும் உண்டாக்குது. இப்போ இது 4 இது 4 இது 3 இது 2 இது 2. ஸோ இந்த மாதிரி போடுறோம். இந்த வினையில் எத்தனால் சேர்த்தோம்னா எத்தனால் அது தளர்வு வினைவேக மாற்றியாக செயல்படுது. ஸோ என்னென்னா இந்த சமன்பாடெல்லாம் படிக்கணும். இந்த வினைகளில் தான் இந்த பொருட்கள் தளர்வு வினைவேக மாற்றியாக செயல்படுது. இந்த வினைவேக மாற்றத்திற்கு தளர்வு வினைவேக மாற்றம் அப்படின்னு பேர். அடுத்தது 3வது பாருங்கள், தன் வினைவேக மாற்றம். அதாவது தன் வினைவேக மாற்றம்னா உருவாகிற ஒரு வினை நிகழ்ந்து அந்த வினையில் உருவாகிற பொருளே அந்த வினைவேக மாற்றியாக செயல்படுது. அந்த வினையோட வேகத்தை அதிகமாக்குது. அப்படி இருந்துச்சுன்னா அதை வந்து என்ன சொல்கிறோம்? தன் வினைவேக மாற்றம்னு சொல்கிறோம். ரொம்ப சிம்பிளாக 2 எக்ஸாம்பிள்ஸ் புக்கில் இருக்குது. இப்போ வந்து CH3COO C2H5 ஒரு எஸ்டர். இந்த எஸ்டரை நம்ம நீரார் பகுக்கிறோம். நீரார் பகுத்தோடனே இது என்ன கொடுக்கும்? அசிட்டிக் அமிலத்தை கொடுக்கும். CH3 இங்கே 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 OHும் இங்கே Hும் வரும். CH3COOHும் C2H5OHும் கிடைக்கும். சரியா? அப்போ இங்கே உண்டாவதில்ல அசிட்டிக் அமிலம். இந்த அசிட்டிக் அமிலமே இந்த வினையோட வேகத்தை அதிகமாக்கும். ஸோ எக்ஸ்ட்ராவாக இப்போ இதிலெல்லாம் பாருங்கள், நம்ம வந்து அந்த வினைக்கு தேவையான பொருள் இல்லாமல் எக்ஸ்ட்ராவாக நம்ம இந்த வினைவேக மாற்றியை இங்கெல்லாம் ஆட் பண்ணியிருப்போம். ஆனால் இந்த வினையில் நம்ம தனிப்பட்ட முறையில் எந்த ஒரு வினைவேக மாற்றியும் நம்ம சேர்க்கலை. ஆனால் இந்த வினை நிகழ்ந்து உருவான ஒரு பொருளே என்ன பண்ணுது? வினைவேக மாற்றியாக செயல்பட்டு வினையின் வேகத்தை அதிகமாக்குகிறது. அதனால் இதை வந்து தன்வினை வேக மாற்றி இந்த வினையில். அதே மாதிரி ASH3 இது வந்து சிதைஞ்சு ASஆவும் ஹைட்ரஜனாகவும் பிரியுது. அப்போது இது 2 இது 2 இது 3 2s, அப்போ இது 3. ஸோ இந்த வினையில் பார்த்திங்கன்னா ஒரு தடவை ஆர்சனிக் உண்டான உடனே திரும்ப திரும்ப அந்த வினை வந்து வேகமாக நடக்குது. அப்போ இந்த வினையில் ஆர்சனிக் தன் வினைவேக மாற்றியாக செயல்படுது. இந்த நிகழ்ச்சிக்கு தன் வினைவேக மாற்றம் அப்படின்னு பேர். புரியுதா?
இப்போது அடுத்தபடியாக ஒரு வகைப்படுத்துதல். அந்த வகைப்படுத்துதல் வந்து எதனை அடிப்படையாக கொண்டதுன்னா, இந்த வினை படுபொருள் விளைபொருள் இவங்க ஒரு செட்டு, இந்த வினைவேக மாற்றி அது ஒரு செட்டு. சரியா? ஸோ இவங்க எல்லாம் எப்படி எந்த நிலைமையில் இருக்கிறாங்க அதன் அடிப்படையாக கொண்டு 2 வகையாக பிரிக்கிறாங்க. அதுதான் ஒருபடித்தான வினைவேக மாற்றம், இன்னொன்று பலப்படித்தான வினைவேக மாற்றம். முதல்ல வந்து ஒருபடித்தான வினைவேக மாற்றமாக பார்க்குறோம். இப்போ ஒருபடித்தானன்னு பேர்லே இருக்குது. ஒருபடித்தான அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரே நிலைமையில் இருக்கணும். யார் யார் ஒரே நிலைமையில் இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வினை படுபொருட்கள். சரியா? வினை விளைபொருட்கள். சரியா? அண்ட் வினைவேக மாற்றி. வினைவேக மாற்றி. ஒரு வினையில், அதாவது ஒரு வினைவேக மாற்றியை பயன்படுத்தி நாம் நிகழ்த்துகிற ஒரு வினையில் வினைப்படுபொருள் இருக்கும், வினை விளைபொருள் இருக்கும் இல்லையா? அந்த வினைப்படுபொருள் வினை விளைபொருள் வினைவேக மாற்றி இது 3 ஒரே நிலைமையில், அதாவது ஒரே நிலைமைனா இது கேஸு இது கேஸு அப்போ இதுவும் கேஸ், இல்லை இது வந்து நீர்மம் இது நீர்மம் இதுவும் நீர்மம், இல்லை இது வந்து திண்மம்னா இதுவும் திண்மமாக இருக்கணும் இதுவும் திண்மமாக இருக்கணும். அப்போ இந்த 3மே ஒரே நிலைமையில் இருந்தால் அது ஒருபடித்தான வினைவேக மாற்றம். இப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். சல்ஃபர் டை ஆக்சைடு, இது ஆக்சிஜன் கூட வினை புரிஞ்சு 2SO3 ஆகுது. சரியா? இப்போ இங்கே 2SO2 போடணும். இப்போ இந்த வினையில் நம்ம நைட்ரிக் ஆக்சைடு NOவை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வினைவேக மாற்றியாக யூஸ் பண்ணுறோம். ஸோ வினை நடக்கிறப்ப இந்த வினைவேக மாற்றி இருக்கும், வினை முடிகிறப்ப நம்ம எவ்வளோ NO இருந்துச்சோ அதே NO அப்படியே கிடச்சிரும். அதனால தான் அது வினைவேக மாற்றி. புரியுதா? இப்போ இது பார்த்திங்கன்னா இது ஒரு கேஸு, இது ஒரு கேஸு, இதுவும் கேஸு, இதுவும் கேஸு, இதுவும் கேஸ். அப்போ ஏன் வினைவேக மாற்றியை முன்னாடி பின்னாடி போட்டிருக்கோம்னா, ஒரு வினையில் வினைவேக மாற்றி எவ்வளோ செலவாகுதோ எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அதே அளவுக்கு கிடைக்கணும். அப்போ தான் அது வினைவேக மாற்றி. ஏதாவது மாறிடுச்சுன்னா அது ஏதோ வினை புரிஞ்சிருக்குன்னு அர்த்தம், அப்போ அது வினைவேக மாற்றி கிடையாது. புரியுதா? ஸோ எல்லாமே ஒரே நிலைமையில் இருக்குது. அதனால் இதை வந்து என்னன்னு சொல்கிறோம், ஒருபடித்தான வினைவேக மாற்றம்னு சொல்கிறோம். சரியா? இப்போ அசிட்டால்டிஹைட் சிதைவடையும் வினை CH3 CHO சிதைவடைஞ்சு CH4 + CO கார்பன் மோனாக்சைடையும் மீத்தேனையும் கொடுக்குது. இந்த வினையில் பார்த்திங்கன்னா அயோடின் வாயுவை எவ்வளோ யூஸ் பண்ணுறோமோ அப்படியே அது கிடச்சிரும், மாறாமல் அப்படியே கிடச்சிரும். அதனால தான் அது வினைவேக மாற்றி ப்ராக்கெட்டில் போட்டோம். இப்போ இது எல்லாமே என்ன நிலைமையில் இருக்கும்னா வாயு நிலைமையில் தான் இருக்கும். இது எல்லாமே வாயு நிலைமை. அப்போ வினை படுபொருள் வினை விளைபொருள் வினைவேக மாற்றி எல்லாமே ஒரே நிலைமையில் இருக்கிறதுனால இந்த வினைவேக மாற்றத்தை ஒருபடித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரியா? அடுத்தது வருவோம். 2வது வகைப்படுத்துதல் பலப்படித்தான வினைவேக மாற்றம். அப்போ இந்நேரம் உங்களுக்கு தெரிஞ்சிட்ருக்கும் பலப்படித்தான வினைவேக மாற்றம்னா என்னன்னு. பலப்படித்தான வினைவேக மாற்றம், இதில் இந்த வினைப்படுபொருள் அதுக்கப்புறம் வினை விளைபொருள், 3வது யார், வினைவேக மாற்றி இல்லையா? இந்த வினைவேக மாற்றி வந்து இவங்க 2 பேரும் என்ன நிலைமையில் இருக்காங்களோ அந்த நிலைமையில் இந்த வினைவேக மாற்றி இருக்காது. சரியா? இதை வந்து இன்னொரு பேர் கூட சொல்கிறாங்க, தொடர்பு வினைவேக மாற்றம்னு. தொடர்பு வினைவேக மாற்றம்னு கூட சொல்லலாம். சரியா? என்ன முக்கியம்னா இந்த 2ம் ஒரு நிலைமையில் இருந்தால் இது வேறு நிலைமையில் இருக்கும். இப்போ இதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு பாருங்கள். தொடுமுறைன்னு இருக்குது இல்லையா? தொடுமுறை
நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் தொடுமுறை. தொடுமுறையில் என்ன தயாரிக்கிறோம்? SO3 தயாரிக்கிறோம். யார்கிட்டேருந்து தயாரிக்கிறோம்? சல்ஃபர் டை ஆக்சைடை ஆக்சிஜனேற்றம் செய்து SO3யை நம்ம தயாரிக்கிறோம். இதில் பிளாட்டினம் இல்லைன்னா வெனேடியம் பென்டாக்சைடு இதை கூட நம்ம வந்து அல்லது வினைவேக மாற்றியாக நம்ம பயன்படுத்தலாம். பாருங்கள், இது கேஸு, இதுவும் கேஸு, இதுவும் கேஸு. ஆனால் இது வந்து திண்மம் அல்லது இது வந்து திண்மம். அப்போ வினை படுபொருள், வினை விளைபொருள், இது ரெண்டுத்தில் என்ன நிலையில் இருக்கோ அந்த நிலைமையில் இல்லாமல் வேறு ஒரு நிலைமையில் இந்த வினைவேக மாற்றி இருக்குது. இன்னொரு நல்ல சிம்பிளான எக்ஸாம்பிள் என்னென்னா ஹேபர் முறை. ஹேபர் முறையில் என்ன தயாரிப்போம்னு சொன்னேன்? அமோனியா தயாரிக்கலாம் இல்லையா? அமோனியாவை எப்படி தயாரிக்கலாம்? நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் வினை புரிஞ்சு என்ன வினைவேக மாற்றி? Fe. பாருங்கள், நைட்ரஜன் கேஸு, ஹைட்ரஜன் கேஸு, அமோனியா கேஸு, ஆனால் இரும்பு திண்மம். ஸோ வினைப்படு பொருள் வினை விளைபொருள் ஒரு நிலையில் இருக்குது, இந்த வினைவேக மாற்றி வேறு ஒரு நிலையில் இருக்குது, வேறு ஒரு நிலைமையில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேறு வேறு நிலைமைகளில் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம என்ன சொல்வோம்? பலப்படித்தான வினைவேக மாற்றம்னு சொல்கிறோம். நம்ம உங்களோட புத்தகத்தில் இந்த பலப்படித்தான வினைவேக மாற்றத்துக்கு நிறைய எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்காங்க. நான் வந்து உங்களுக்கு எளிமையாக இருக்கக்கூடிய எடுத்துக்காட்டுகளை வந்து கொடுத்துருக்குறேன். இப்போ இந்த நிறைய எடுத்துக்காட்டுகளுக்கு எழுதணும்னு அவசியம் கிடையாது. 1 or 2 எழுதினாலே பலப்படித்தான வினைவேக மாற்றம் அப்படின்னு கேட்குறப்ப 1 அல்லது 2 எழுதினா கூட போதும். ஆனால் என்ன ஒரு விஷயம்னா, உள்ளேருந்து இன்டர்னல் 1 மார்க்குன்னு ஏதாவது கொஷின் பேப்பரில் கேட்குறப்ப இப்போ நம்ம சொல்லாமல் விட்ட இல்லை மற்ற வேறு வினைகளை எடுத்துக்கிட்டு இந்த இடத்துல வந்து என்ன வினைவேக மாற்றம் செயல்படுது அப்படின்னு கேட்கலாம். அதனால் நீங்கள் படிக்கிறப்ப அத்துணை அந்த எக்ஸாம்பிள்ஸையும் பார்க்குறது ரொம்பவே நல்லது. ஸோ இதுதான் வந்து வினைவேக மாற்றம், அதோட வகைகளான, அதாவது ஒரு வகையில் வந்து வினைவேக மாற்றி என்ன பண்ணுதோ அதோட செயல்பாடை வச்சு ஊக்க வினைவேக மாற்றம், தளர்வு வினைவேக மாற்றம், தன் வினைவேக மாற்றம்னு பிரிச்சிருக்கோம். நிலைமையை பொறுத்து, அதாவது வினைப்படுபொருள் வினை விளைபொருள் மற்றும் அந்த வினைவேக மாற்றியோட நிலைமையை பொறுத்து 2ஆக பிரிச்சிருக்கோம். ஒன்று வந்து ஒரு படித்தான வினைவேக மாற்றம், பலப்படித்தான வினைவேக மாற்றம். ரொம்ப எளிமையான பாடப்பகுதி தான் இது. என்ன இந்த எடுத்துக்காட்டுகள் எல்லாம் கரெக்டாக நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?